தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடத் துன்ப மகிழுள் அன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நிறை கூடிக் கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் நேயர்களே. பிபிசி தமிழா சிகரம் தொடர் நிகழ்ச்சியுடைய சிகரம் தொட்டவர்களை நமது தொலைக்காட்சி சார்பாக வரவழைத்து அவர்கள் கடந்து வந்த பாதை குறித்து அவர்களோடு தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக இந்திய ராணுவத்தில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி சேலம் பெரியேரி பகுதியை சேர்ந்த அந்த சிறந்த மனிதர் புதுச்சேரிக்கு வந்து இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு பல வகையான பயிற்சிகளை, குறிப்பாக சீருடை பணிகள் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ, கப்பல் படை, காவல்துறை முதலான துறைகளில் பணியாற்ற விரும்பக்கூடிய பிள்ளைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு கிரவுண்ட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற உடல் தகுதி தேர்வுக்கான பயிற்சிகளை இலவசமாக கொடுத்து வருபவர் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் வணக்கத்திற்குரிய முத்து பெரியசாமி அவர்கள். சிகரத்தோடு நிகழ்ச்சிக்காக அவரை அன்போடு வரவேற்று பேசலாம் அந்த மகத்தான மனிதரோடு. வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி சார். உங்களை பற்றிய அறிவு, குறிப்பாக உங்களுடைய தந்தை, தாய் குறித்த விவரங்கள் நேயர்களுக்காக. வணக்கம் சார். என்னுடைய அப்பா அம்மா சாதாரண வந்துட்டு இலைக குடும்பத்தை சேர்ந்தவங்க, விவசாயம் செய்து வந்தவர்கள், கூடவே நெசவு தொழிலும் செய்து வந்தவங்க. அவங்க கிராமத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஏழ்மையாக இருந்து நல்ல விஷயங்கள் மட்டும் செய்து நல்ல நிலைமைக்கு போனவங்க, நல்ல பேர் எடுத்தவங்க கிராமத்தில். அவங்க குடும்பத்தில் பிறந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் முதல் பெற்றோர்கள் தான் காரணம். அவங்களோட ஊக்குவிப்பு, மற்றபடி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, மற்றபடி ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். அதுக்கு காரணமே பேரண்ட்ஸு, மற்றபடி கடவுள். மகிழ்ச்சிங்க சார். உங்க அப்பாவோட பெயர் சொல்லுங்க. அம்மாவோட பெயரை சொல்லுங்க. அப்பாவோட பெயர் பி முத்துசாமி, அம்மாவோட பேரு மு ராணி. முத்துசாமி, ராணி, இந்த தம்பதிகளுடைய மகனார் நீங்க. நீங்க பிறந்தது சின்ன சேலம் பெரியாறு பகுதி, பெரியேரி கிராமம். பெரியார் கிராமத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க ராணுவத்துல பணியில சேர்ந்தீங்க? நீங்க நான் வந்துட்டு 2002 வந்துட்டு செலக்ட் ஆனேன் கோயம்புத்தூர் பிஆர்ஓல. அதுக்கப்புறம் 2003 வந்துட்டு ஜாயின் பண்ணேன். 2/1/2003 ஆர்டிஸ் என்ற ஹைதராபாத் கோல்கொண்டால வந்துட்டு ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆகி போய் ட்ரைனிங் பண்ணேன். ஓகேங்க சார். இப்ப நீங்க 2003 ராணுவத்துக்கு ஒரு சிப்பாயா நீங்க பணியில சேர்ந்தீங்க. ஏறக்குறைய 18 ஆண்டுகள் நீங்க இந்தியன் மிலிட்டரி, இந்திய ராணுவத்துல பணியாற்றினீங்க. அந்த 18 ஆண்டு காலத்துல உங்களால மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வுகள் அல்லது நீங்கள் பங்கேற்றிருக்கின்ற முக்கிய போர்கள் இது குறித்து என்ன இருக்குங்களா? வரலாற்று முக்கிய சிறப்புகள் என்னன்னா வந்துட்டு மொதல் போஸ்டிங்கே வந்துட்டு பாகிஸ்தான் பார்டர் ஏரியா தான். -டிகிரி. அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சவுத் சைடு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். -டிகிரிக்கு போனோம்னா அதுல ரொம்ப அவதிப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லபடியா சர்வீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கீழே வந்தது காரணமே கடவுள் தாங்க. ஏன்னா அங்க வந்துட்டு சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு சில டைம் வந்துட்டு ரொம்ப அவதிப்பட்டேன். அதுல ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப அவதிப்பட்டேன், செஸ்ட் பெயின் ஆகி. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு பார்டர் ஏரியால இருந்து ரொம்ப அவதிப்பட்டு அங்கிருந்து வந்துட்டு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே நான் ஹெலிகாப்டர்ல வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல
ரொம்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது கிளியர் ஆயிட்டு மறுபடியும் அந்த லொகேஷனுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணேன் நான் நல்லபடியா. இதுதான் என்னுடைய பெரிய தருணங்கள் அந்த பாகிஸ்தான் பார்டர் ஏரியால. சார், நீங்க இப்ப பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் இருக்கின்ற பகுதி சார். நீங்க அந்த பகுதியில வந்து நீங்க ராணுவத்துல நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. அது எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? ஏன்னா இப்ப இயற்கை சூழல், கடுமையான குளிர், அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் வசிக்கின்ற பகுதி, 74 மணி நேரமும் வந்து துப்பாக்கி தோட்டாக்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு பதற்றமான சூழல். அதுல எப்படி நீங்க இந்த சவால் மிக்க அந்த பணியில எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? நீங்க சந்தித்த தீவிரவாத சம்பவங்கள் என்ன இருக்குங்களா? எங்களுடைய டீம் வந்துட்டு மிகவும் சிறப்பா செஞ்சது. அதுக்கு காரணமே வந்துட்டு எங்க ஆர்டிஐ வந்துட்டு ரெஜிமெண்டோட கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் எம்டி அகஸ்டின் சார். அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீமுக்கு ஃபுல்லாவே என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்துட்டு எல்லா சப்போர்ட்டும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு கேரளாக்காரங்க. அவங்க ரொம்ப வந்துட்டு சிறப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. நீங்க அப்ப இல்ல அந்த காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தீங்களா? அங்க எத்தனை மாதங்கள் இருந்தீங்க? எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க அந்த தீவிரவாத தடுப்பு அங்க பாகிஸ்தான் பார்டர்ல? சொல்லுங்க. 1.5 வருடங்கள் அங்க இருந்தோம். 1.5 ஆண்டுகள் இருந்தீங்க. அந்த 1.5 ஆண்டுகள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன சிறப்பு பயிற்சிகள் என்ன கொடுக்கப்பட்டது? ஏன்னா எப்பொழுதும் இந்தியா, அதாவது இந்தியாவில இருந்து 1947 2 நாடுகள் பிரிக்கப்பட்டன. ஒன்று இந்துஸ்தான், இந்தியா என்பது, அடுத்து பாகிஸ்தான் என்பது. இந்தியாவுக்கு எதிரான பல செயல்பாடுகள், தீவிரவாத இயக்கங்கள்லாம் வந்து அதிகமாக இருப்பது நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்ப அந்த பகுதியில நீங்க பணியாற்றுகின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நம்ம நாடு, இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அது குறித்து அந்த நாட்டு பற்று வந்து அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ரொம்ப அதிகமா இருந்தது நாட்டு பற்று. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு லைக் பண்ணி தான் வந்துட்டு யூனிஃபார்மே போட்டுட்டு சர்வீஸ் பண்ண போனேன் நான். அங்க சூழ்நிலை மிகவும் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூனிஃபார்ம் போட்டோம்னாவே வந்துட்டு வேற மாதிரி நிலைமைக்கு போய் சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம. அது நம்ம நாட்டுக்காக வந்துட்டு சர்வீஸ் பண்ணும்போது வந்துட்டு வேற நிலைமைலாம் இருப்போம் நம்ம. நம்மளுடைய சூழ்நிலையே எல்லாமே மாறுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா சர்வீஸ் பண்ணுவீங்க. சரிங்க. அது எந்த குறைகள் இல்லாம இருக்கு. இப்போ உங்களுடைய அந்த 18 ஆண்டுகள் ராணுவத்தில் இருந்திருக்கீங்களா? அப்ப வந்து எதெல்லாம் ஒரு வாழ்க்கையில வந்துங்க ஒரு சவாலான காலகட்டம், அல்லது வந்து ரொம்ப ஒரு அடக்குமுறை, அல்லது நீங்க சந்தித்திருக்கின்ற கலவரங்கள் எதெல்லாம் ஒரு முக்கியமா இருக்குமா? அப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் போயிட்டு நம்ம எதற்காக இந்த மிலிட்ரிக்கு வந்து நம்ம ஊரோட வாழ்ந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்திருக்கின்ற ஒரு துயரமான காட்சிகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப சில திரைப்படங்களை நம்ம பார்க்கிறது, இந்த அமரனுடைய திரைப்படத்துல கூட அந்த போர் களங்கள், அந்த ராணுவ சிப்பாய்கள் வந்து இந்த தேசத்திற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கின்ற தருணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது போல மனசை வந்து நெகிழக்கூடிய, அதாவது ரொம்ப ஒரு உங்களை பார்த்து துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய சம்பவங்கள் என்ன இருக்கா அந்த 18 ஆண்டுகள்? நிறைய சுருக்கமா நிறைய இருக்குது சார். அங்க வந்துட்டு எந்த ஒரு பவரும் கிடையாது. நீங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நீங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மைனஸ் தான். மற்றபடி வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி வந்துட்டு எதையுமே அங்க எதிர்பார்க்க முடியாது. அங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிடுவீங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்ற டீமுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணாங்க. அந்த டீம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேர் வாங்கினது அந்த பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய டீமும் வந்துட்டு நாங்க வந்துட்டு சீனர் டு சைக்பால் வரையும் வந்துட்டு நாங்க கான்வாய் ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு நாங்க பண்ணியிருந்தோம். அதுல வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு சில மரியாதைகளும் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க வந்துட்டு முறியடிச்சோம். எல்லாமே சிறப்பா இருந்ததுங்க. எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல நிறைய வந்துட்டு வீரர்கள் வந்துட்டு கொஞ்சம் காயமானாங்க. சில பேர் வந்துட்டு அதுல இருந்து ரிகவரி ஆயிட்டு நல்லா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மகிழுள் அன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
அப்ப அந்த 18 ஆண்டுகள்ல வந்து நிறைய தருணங்கள் இருக்கு, நிறைய தருணம். நிறைய தருணம் இருக்கு. நீங்க ஓகே, அதுக்கப்புறம் 18 ஆண்டுகள் ராணுவத்துல நீங்க பணியாற்றுவீங்க. எந்த ஆண்டு நீங்க ஓய்வு பெற்றுக்கிறீங்க? நான் வந்துட்டு 31 ஜனவரி 2020 ரிட்டையர்மெண்ட் ஆனேன் சார். 2020 கரெக்டா கொரோனா காலம் இது. ஆமா சார், கொரோனா. சரி. அதன் பிறகு வந்துட்டு இங்க வந்துட்டு பாண்டிச்சேரியில வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு பயிற்சிகள் வந்துட்டு ஆரம்பிச்சேங்க நானு. அந்த பயிற்சிகள் ஆரம்பிச்சுன்னு வந்துட்டு நம்மளை பத்தி ஆரம்பத்துல யாருக்கும் அவ்வளவா வந்துட்டு தெரியல, யாருக்கும் வந்துட்டு ரீச் ஆக முடியல. நம்மளால நிறைய விஷயங்கள் இங்கே இருந்ததால வந்துட்டு பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நிறைய இடத்துக்கு ரீச் ஆனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க, நிறைய ஏழ்மையான மாணவர்கள் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வந்துட்டு என்னால வந்துட்டு ஒரு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கைட்னஸா இருந்தாங்க நான். சார், நீங்க இப்ப சின்ன சேலம் பெரிய அரி கிராமம் ஒரு 18 ஆண்டுகள் வந்து ராணுவத்துல பணியாற்றி இருக்கிறீங்க. பல வகையான சம்பவங்களை போர் சூழல் நடவடிக்கைகள்ல ராணுவ சிப்பாய களம் கண்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து நீங்க பணி ஓய்வுக்கு பிறகு நீ தமிழகத்துல பல மாவட்டத்துக்கு நீங்க போயிருக்கலாம். புதுச்சேரிக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. புதுச்சேரி வருவதற்கு என்னுடைய மனைவி 2008 வந்துட்டு சேமையா பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஜிம்மர்ல வந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸா வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. அவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க? அவங்க கள்ளக்குறிச்சி. நான் கள்ளக்குறிச்சி தாண்டி அவங்க கள்ளக்குறிச்சி. அப்ப ஜிப்மர்ல உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க. அதெல்லாம் 2020 ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்க புதுச்சேரி வந்தீங்க. நாங்க வந்துட்டு 2008 அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. 2010 டிசம்பர்ல நாங்க வந்துட்டோம். 2010 டிசம்பர்ல வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியில 24 வந்துட்டு மேரேஜ் பிக்ஸ் ஆனது சார். சிலசலம் வந்துட்டு செங்குந்தர திருமண மண்டபம் தான் வந்துட்டு எங்களுடைய திருமணம் நடந்தது. மேரேஜ் ஆகிட்டு எல்லா திங்ஸும் வந்துட்டு எடுத்துட்டு நாங்க வந்துட்டு அதே வீட்டுக்கு ராமராஜ நகருக்கு வந்துட்டோம் சார் நாங்க. ஓகே, நீங்க இப்ப ராணுவத்துல சர்வீஸ் முடிச்சிட்டீங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ராணுவம், கப்பல் படை, விமானப்படை, அதுக்கப்புறம் வந்து காவல்துறை முதலான துறைகள், அதாவது சீருடை பணி என்று சொல்லுவோம் நம்ம. இப்ப யூனிஃபார்ம்டு போர்சஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த துறையில பணியாற்ற விரும்பக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிரவுண்ட் டெஸ்ட், அந்த உடல் தகுதி தேர்வு, அதாவது வந்து கயிறு தாண்டுகின்ற போட்டி, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இதுல நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. நீங்க எத்தனை நாடுகள் கொடுத்து இருக்கிறீங்க புதுச்சேரி கோரிமேடுல? நான் 2020 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வந்துட்டு கொரோனா முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். அதுல இருந்தே வந்துட்டு என்னுடைய இலவச பயிற்சி பள்ளி சேவையில் நல்லபடியா வந்துட்டு கடற்கரை நடந்துட்டு இருக்குங்க. 2022 ஆண்டில் 13 மாணவர்கள் பிராக்டிஸ் செய்வதற்காக வந்தார்கள். அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 8 மாணவர்கள் வந்துட்டு உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சியானார்கள். அந்த 8 பேர்ல வந்துட்டு 2 பேர் வந்துட்டு காவல்துறையில வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்றாங்க. ஒரு ஆண் ஒண்ணு, ஒரு பெண் ஒண்ணு. இப்ப புதுச்சேரி போலீஸ்ல மட்டும் நீங்க பயிற்சி கொடுத்த பிள்ளைகளுக்கு, இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க தமிழகத்துல வந்து சப் இன்ஸ்பெக்டர் பல பிள்ளைகளை உருவாக்கிக்கிறீங்க. தமிழகத்தை சேர்ந்த பிள்ளைகளை உங்க பயிற்சி எடுக்கிறாங்க. தமிழகத்துல இருந்தா நம்மள்ட்ட வந்து இங்கேயே வந்து கவர்மெண்ட் கிரவுண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க சார். அது இல்லாம வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நம்மளுடைய நண்பர் வந்துட்டு சதீஷ் சார் வந்துட்டு இருக்காருங்க. அவருடைய மூலமா வந்துட்டு நாங்க 2 பேர் சேர்ந்து வந்துட்டு நாங்க வந்துட்டு பயிற்சிகள் கொடுக்குறோம் சார். ஓகே, அப்ப நீங்க வந்து சின்ன சலம் பாய்ஸ் ஸ்கூல்ல அங்கே போறீங்க நீங்க. இப்ப அது இப்ப நீங்க புதுச்சேரி அங்க போயிடுவீங்களா நீங்க? அப்ப இல்ல சார், நான் வந்துட்டு கம்மியா தான் போவேன். நான் ஊருக்கு போகும்போது மட்டும் தான் வந்துட்டு லீவ் கிடைக்கும் டைம் தான் பண்ணுவேன். நான் மற்றபடி வந்துட்டு அவர் சார் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. அப்ப நீங்க 2020 வந்து 26 ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பிள்ளைகளை வந்து யாரெல்லாம் வந்து ராணுவம், கப்பல் படை, விமானப்படை, காவல்துறையில வந்து சேர விரும்புகின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிரவுண்ட் டெஸ்ட், அவங்க வந்து உடல் தகுதி தேர்வுக்கு தயார்படுத்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய அடிப்படை நோக்கம். ராணுவ பணிக்கு பிறகு நீங்க சமூகத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. இதுவரை 2020-26 வரைக்கும் எத்தனை பிள்ளைகள் நீங்க பயிற்சி கொடுத்திருப்பீங்க நீங்க? 2022 வந்துட்டு 13 மாணவர்கள் வந்தாங்க. 2023 பாத்தீங்கன்னா 130 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. 2025 பாத்தீங்கன்னா 80 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. இப்ப அந்த வந்துட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 40 ஸ்டூடெண்ட் வந்துட்டு உள்ளார சர்வீஸ் பண்றாங்க சார். புதுச்சேரி காவல்துறையில சர்வீஸ்ல இருக்கிறாங்க. ஆமா சார். ஓகே, இப்ப இந்த ட்ரைனிங் சொல்றீங்கல்ல, இந்த ட்ரைனிங் என்ன வகையான பயிற்சி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? காலையில ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வார்ம் அப், அதுக்கப்புறம் வந்துட்டு ரன்னிங் பிராக்டிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், 100 மீட்டர்ஸ். எங்க கொடுக்குறீங்க? இப்ப நம்ம பிஏபி கிரவுண்ட் தான் சார், கோரிமாடி கிரவுண்ட். இப்ப நான் கேள்விப்பட்டவரை புதுச்சேரியில் இருக்கின்ற பல கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க.
இந்த பயிற்சி மட்டும் கொடுக்குறீங்களா அல்லது வேற யாரும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட், ஸ்நாக்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்குறீங்களா நீங்க? எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இலவசம் தான் சார். எல்லாமே ஸ்நாக்ஸ்ல இருந்து அவங்க மெடிக்கல் கிட்ல இருந்து சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு முடியாதவங்க வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, இல்ல ரொம்ப முடியாத குழந்தைங்களை வந்துட்டு பஸ் ஃபேர்ல இருந்து எல்லாமே என்னுடைய மணியில இருந்து கொடுப்பேன் சார் நான். நீங்க எப்படி இப்ப பிள்ளைங்களுக்கு வந்துங்க இப்ப எதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தனி மனிதனாக யாராக இருந்தாலும் அவங்க தமது குழந்தைகளை பராமரிப்பதற்கு இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கு போயிட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பணியில வந்து ஓய்வு பெற்றுட்டீங்க 2020. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து சொந்த காசு எப்படி சொல்ல பண்ணி செய்றீங்க? நீங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, கிட்டு கொடுக்குறீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்குறீங்க, அது இப்ப எப்படி சாத்தியப்படுமான்னு கேக்குறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நானும் ஒய்ஃபும் சேர்ந்து இதை பண்றேன் சார். மற்றபடி சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குரு வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவர் ஒரு பிராமின், அவரு வந்துட்டு சார் வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு, அப்பா மாதிரி, என்னுடைய அப்பா மாதிரி அவரு. அதுக்கப்புறம் வந்து சீனிவாச ராகவன் அப்படின்ட்டு அவர் பேரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோபிநாத் சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்ப சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாங்க, அவங்க சில பேர்ல வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. என்னுடைய கிராமத்துல இருந்து வந்துட்டு என்னுடைய ஸ்கூல்மேட்ஸ், மற்றபடி வந்து ரிலேட்டிவ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மணிகண்டன் மாமா அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. என் கூட படிச்சவங்க வந்துட்டு டாக்டரா இருக்கிறாங்க. ஒரு லேடி வந்துட்டு சுமதி அப்படின்ட்டு அவங்க டாக்டரா வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க நமக்கு. இது மாதிரி வந்துட்டு வெளியில இருக்க சில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்றதால வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கு சார் இந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மனைவி ஃபுல் சப்போர்ட்டோட தான் இது நடக்குது. அவங்க இல்லைன்னா நான் இது பண்ண முடியாது சார். இப்ப இதுக்கு வந்துங்க அதாவது வந்து இந்த சமூக அக்கறை என்பது எல்லாருக்கும் வராது. சமூக அக்கறைன்னா நாம ஒரு மனிதராக பிறந்திருக்கிறோம், நாம வந்து பிறந்துட்டோம், இறக்க போவது என்பது எல்லாருக்கும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம சமூகத்திற்கு நம்ம எதை செய்ய வேண்டும் என்பது அண்மை காலமாக மிக குறைந்து வருவதை பார்க்கிறோம். இப்ப விடுதலை போராட்டத்துக்கு முன்பாக வாவுசியினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது அவங்க அப்பா உலகநாத பிள்ளையும் அவங்க தாத்தா வடுநாத பிள்ளையும் கோடீஸ்வரா இருக்காங்க. அதே போல மகாகவி பாரதியுடைய அப்பா இருக்காங்கல்ல சின்னசாமி ஐயங்கார் வந்து அவர் அந்த காலத்திலே மதுரை எட்டயபுர சமஸ்தானத்துல பணியில இருக்காங்க. அவ்வளவு ஒரு அறிவார்ந்த மனுஷன். ஆனா வசதியான குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் வாவுசி, மகாகவி பாரதி விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கையை எழுந்தாங்க. வாவுசி கடைசியாக இறக்கின்ற பொழுது சென்னை தெருக்கள்ல ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையில வேலை செஞ்சார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், வழக்கறிஞரா இருந்தவரு சார்ந்த தருணத்துல வந்து அவ்வளவு வறுமையில ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டார். பாரதி அப்படித்தான். இப்ப எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்துல விடுதலைக்காக, சமூகத்திற்காக, தேசத்திற்காக மக்களை வந்து வாழ்விக்க வேண்டும், விடுதலை பெற்றுத்தரணும் என்பதற்காக வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு யாரும் அப்படி இல்லை. நீங்க அரசியல், பொது வாழ்க்கை எல்லாருமே மாறிட்டாங்க மனிதர்கள். ஆனா நீங்க மட்டும் குறைவான பென்ஷனை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தில் குறிப்பாக தாய் தந்தை இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க. இது ஒரு தாய்மை என்ன இருக்கு, எப்படி உங்களுக்கு கேட்கறேன். இதற்கான விதை யார் கொடுத்தாங்க? இதற்கான விதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சரி என்னோட பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க கிராமத்துல ரொம்ப ஏழ்மையா கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தது அவங்க தான். அதனுடைய கஷ்டங்கள் என்ன எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய கஷ்டங்கள் என்னைக்கு என்னால மறக்க முடியாது. அதனாலதான் வந்துட்டு இந்த சேவைகள் என்னைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தொடர்ந்துட்டே இருக்கணும். நல்ல நிலைமைக்கு 4 குடும்பத்தை வந்துட்டு வாழ வைக்கணும் ஒரு எண்ணங்கள் வந்துட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். மகிழ்ச்சி. நீங்க பேசும்போது என்ன பண்றீங்க, உங்க கையில பயிற்சி பெறாங்க இல்லைங்களா அந்த பிள்ளைகள், அவர்களை பற்றி கூறுகின்ற போது குழந்தைங்க நீ அப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? குழந்தைங்க மாதிரி தான் அனுப்பீங்களா? அப்படிதான் சார் நான் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்க மாதிரிதான். அவங்க நம்ம வந்துட்டு யாரு வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வந்து ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போய் இருக்கிறன்னா காரணமா அது கடவுள் தான். நல்ல நிலைமையில வளர்த்த அப்பா அம்மா தான் காரணம் அதுக்கு. சார் உங்களுக்கு ஒரு கேள்வி தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப நேர்கள் அப்படிதான் நினைப்பாங்க, இந்த நிகழ்ச்சி பாக்குற நேர்கள் எல்லாம். நேர்கள் உங்க அனுமதியே கேட்கறேன் நானு. இப்ப ஒரு ராணுவத்துல பணியாற்றுனாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காவலர் அப்படின்னா ஒரு மீசெல்லாம் வைத்துக் கொண்டு அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க தோற்றம்.
அதே போல ராணுவம் அப்படின்னாவே வந்து ஒரு மிடுக்கா இருப்பாங்க. ஆனா உங்க கையில பேசணும் ரொம்ப குளத்தனமா இருக்கிறீங்க. நீங்க போயிட்டு நீங்க இப்ப யூனிஃபார்ம்ல எப்படி நீங்க இருந்திருப்பீங்க? இப்ப சிரிச்சுதான் இருப்பீங்களா? எப்படி யூனிஃபார்ம்ல வேற மாதிரி இருந்தா சார். இப்ப யூனிஃபார்ம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு வந்துட்டு நம்மளுடைய ஹேபிட்ஸும் மாறும். அந்த எண்ணங்கள்ல வந்துட்டு நான் மாறிட்டேன் சார். இல்ல ரொம்ப நீங்க ஒரு சிரித்த முகத்தோடு இப்ப உங்களை பார்க்கிறவங்க யாருமே ராணுவத்துல இருந்தும் சொல்லவே மாட்டாங்க. போயிட்டு எதனால இந்த மாற்றம் இது? அதாவது சர்வீஸ்ல இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா அந்த கம்பீரம் இருக்கு, அந்த ஒரு முரட்டுத்தனம் இருந்தது. இப்ப இல்ல நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, எதனால இந்த மன மாற்றம் கேட்கிறேன். இப்ப வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்னா சார், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுகள், இவங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் சார் நமக்கு. அதனால வந்து ரொம்பலாம் வந்து இருக்க முடியாது, ரொம்ப சமூகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்ப ஒரு மனுஷனா பிறந்து இருக்கிறீங்க, இவ்வளவு பல பணிகள் செய்திருக்கிறீங்க. உங்களுடைய பணிகளுக்கு வந்து ஒய்ஃப்ல எப்படி சப்போர்ட் பண்ணுங்க? மனைவி வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்றது காரணம் அவங்களே இயல்பையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நானும் வந்துட்டு இயல்பையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நிறைய மாணவர்களை உருவாக்கி அவங்க நல்ல நிலைமை கொண்டு போகணும்னு எங்களுடைய 2 பேரோட ஆசைகள் இருக்கு. 2 பேரும் இந்த இலக்கை வந்து ஆமா சார், நான் எப்படி வந்துட்டு கிரவுண்ட்ல கஷ்டப்பட்டு வந்துட்டு சொல்லி கொடுக்குறோமோ அந்த டைம்ல எல்லாமே வந்துட்டு ஒய்ஃப் எல்லா ஒர்க்கும் அவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். உங்க பெரியவர்கள் பார்த்து திருமணமா இல்ல காதல் திருமணமா? என்னுடைய திருமணம் பெரியவர்கள் திருமணம். அவங்க வந்து அவங்க என்ன ஊருக்கு? அப்பா அம்மா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு கண்டாச்சி மங்கலம் ஒரு கிராமம் சார். அவங்க வந்துட்டு சாதாரண விவசாய குடும்பம் தான். அப்போ உங்களுடைய இலக்குக்கு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய நோக்கத்திற்கு உங்க மனைவி ஒத்துழைப்பு. உங்க பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு 2 குழந்தைங்க. அவங்க பேரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாப்பாங்க கீர்த்தனா 9th. கீர்த்தனா? எஸ் சார். கீர்த்தனா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கேவி ஸ்கூல்ல. அதுக்கு அடுத்தது வந்துட்டு தம்பி முகில், அவர் முகில் சார் 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டு படிக்கிறாங்க. ஓகே, மகிழ்ச்சி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மகிழுள் அன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சார், இப்ப நீங்க 2020 தொடங்கி 26 6 ஆண்டுகள்ல வந்து பல பிள்ளைகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்திருக்கிறீங்க. அந்த யூனிஃபார்ம்டு போர்சஸ் சீருடை பணிகளுக்கு அடிப்படை தேவையான அந்த உடல் தகுதி தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க இலவசமா. ஒரு பயிற்சியாளராக புதுச்சேரி அரசுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா வந்துட்டு கிரவுண்ட்ல வந்துட்டு எந்த ஒரு கழிப்பறை வசதிகளும் கிடையாது. அதற்கு முதலில் வந்துட்டு கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்ந்த பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு மாணவர்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்ல இருந்து டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷூ இதுக்கு வந்துட்டு நிதி உதவிகள் அளித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். இப்ப நேரத்தோட பல செய்திகள் நீங்க பகிர்ந்து பண்ணீங்க. இப்ப உங்களோட பல பிள்ளைகளுக்கு நீங்க இலவசம் பயிற்சி கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இலவசமா பயிற்சி கொடுத்த பிள்ளைங்க அரசு பணிகள்ல சேர்ந்து விட்ட பிறகு உங்களை வந்து பார்த்து இருக்கிறாங்களா? அந்த அனுபவங்கள் நேரோட ஷேர் பண்ணுங்க. வந்து பார்த்திருக்கிறார்கள் சில மாணவர்கள் வந்துட்டு அதோட வந்துட்டு அவங்களோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அதுலயே வந்துட்டு அவங்க இருந்துடுறாங்க. அது அப்படியே வந்துட்டு இருந்ததால வந்துட்டு நிறைய மாணவர்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள் பத்தி தெரியாம போயிடுச்சு. அப்ப உங்க கையில வந்து நீங்க இலவச பயிற்சி கொடுக்குறீங்க, பிள்ளைங்க வந்து அரசு பணியில சேர்ந்து விடுகின்றார்கள். ஒரு சப் இன்ஸ்பெக்டரா, காவலராக, ஹோம்கார்டா சேர்றாங்க. இந்திய ராணுவத்துல நீங்க பயிற்சி கொடுத்ததன் விளைவாக சேர்ந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஏன்னா உதவி பண்ணலாம் இல்லைங்க? இப்ப உங்களை பத்தி நல்லா தெரியும் உங்க பிள்ளைங்களுக்கு. என்னடா 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நம்ம சார் வந்து இலவசம் பயிற்சி கொடுத்தாங்க. இலவசமா காலை மதியம் 2 வேலைகளுக்கு சிற்றுண்டி கொடுத்திருக்கிறாங்க. இலவசமா வந்து ஷூஸ் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க.
அவங்க கொடுத்த பயிற்சியால தான் நம்ம அரசு பணியில இருக்கிறோம். இப்ப நாம திருப்பி சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா இல்லைங்களா இந்த பிள்ளைங்களுக்கு? எண்ணம் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் சார். என்னன்னா வந்துட்டு நான் 2000 வந்துட்டு ஆரம்பிச்ச அந்த ட்ரைனிங், அந்த 2000 இருந்து ஆரம்பிச்சது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாதாரண வந்துட்டு ஏழ்மையான கிராமத்துல ஆரம்பிச்சேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு 12 பேர் ஆரம்பிச்சேன் நான். அந்த 12 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நாங்க 4 பேர் வந்துட்டு ஆர்மில வந்துட்டு சர்வீஸ் பண்ணோம். அந்த 4 பேர்ல வந்துட்டு 2 பேர் நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம், மீதி 2 பேர் இப்ப சர்வீஸ் பண்றாங்க. என்னுடைய பயிற்சியால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மீதி 3 பேர் வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அப்படி வந்துட்டு எந்த உதவிகளும் பண்ணனதில்லை. இங்க வந்துட்டு பாண்டிச்சேரியில வந்துட்டு 2020 ஆரம்பிச்சேன் நானு. அதன் பிறகு வந்துட்டு யாரும் அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல சார். இப்ப உங்களுடைய பயணம் குறித்து நேயர்களோடு மிக அழகாக நீங்க பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நீங்க நேயர்களோட ஷேர் பண்ணி இருக்கிறீங்க. ஏனென்றால் தனி மரம் தோப்பாகாது என்பதை போன்று இந்த உலகம் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்றால், தரமான தகுதியான சமூகத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றால் எல்லாமே கைகொடுத்து தூக்க வேண்டும். ஒருத்தர் சொல்லுவாங்க, 2 கரங்கள் கொண்டு வணக்கம் வைப்பதை விட 1 கரம் கொடுத்து ஒருவரை உயர்த்துவதற்கு சிந்தனை செய் என்று சொல்வார்கள். நீங்க என்ன பண்றீங்க? 2 கரங்களையும் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கு சமூகத்தில் அண்மை காலமாக பல அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இப்ப நான் கூட உங்களை பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 வார காலத்திற்கு முன்னால இவங்களை பற்றிய ஒரு செய்தியை ஒரு வார இதழ் நான் பார்த்தேன். புகழ்பெற்ற அந்த இதழ் சிறப்பு அழைப்பாளரை நேர்காணல் செய்து இவருடைய பணிகளை மக்கள் மத்தியில கொண்டு சென்றார்கள். அந்த பத்திரிகை சார்பாக சிறப்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த புகழ்பெற்ற பத்திரிகை. அப்ப நீங்க உங்க பணிகளுக்காக பெற்றுக்கொண்ட விருதுகள் குறித்து நேர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மகிழுள் அன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? முதலில் வந்துட்டு முப்படை தலைவர் மோகன் ஐயா அவர்கள் வந்துட்டு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேவைகளை பார்த்து ஆர்மியில் முதலில் விருதை வழங்கியவர் மோகன் ஐயா அவர்கள். அதன் பிறகு கலாம் விதைகளின் விருச்சகம் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு என்னுடைய கிராமத்தில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களும் வந்துட்டு நம்ம கிராமத்திலிருந்து வந்துட்டு ஒரு சிட்டிக்கு போயிட்டு இவ்வளவு தூரம் சிறப்பா வந்துட்டு சமூக சேவை செய்வதற்காக ரொம்ப பெருமைப்பட்டார்கள். என்னுடைய அப்பா அம்மாவை வந்துட்டு கௌரவித்தார்கள். அன்புக்குரிய நேயர்களே, பிபிசி தமிழா தொலைக்காட்சி சார்பாக சிகரம் தொடு நிகழ்ச்சியினுடைய பிரதான சிறப்பு அழைப்பாளராக சிகரத்து தொட்டு இருப்பவர் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் வணக்கத்திற்குரிய முத்து பெரியசாமி அவர்கள். அவர்கள் சின்னசேலம் பகுதியிலிருந்து பிறந்து வளர்ந்து புதுச்சேரிக்கு வந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி அதற்கு பிறகு புதுச்சேரிக்கு வருகை தந்து பணி ஓய்வுக்கு பிறகு புதுச்சேரி தமிழகத்தில் சேர்ந்த பல பிள்ளைகளுக்கு பயிற்சியை கொடுத்து எதிர்கால சமூகத்திற்கு பயனுள்ள இளைஞர்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றார் சிறப்பு அழைப்பாளர் வணக்கத்திற்குரிய முத்து பெரியசாமி அவர்கள். சிறப்பாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் முத்து பெரியசாமி அவர்களுக்கு நேர்களை உங்கள் சார்பாக நடை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இலக்குகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றால் நல்ல எண்ணங்கள் ஒருபொழுது தோற்பதில்லை என்று சொல்வார்கள். இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது பழகுகின்ற பொழுது இந்த மனசுல எந்த வகையான கள்ளத்தனத்தையும் நம்மால் பார்க்க முடியல. ராணுவம் என்பது இந்த நேரம் தவறாமை. அவருக்கு நான் சொன்னேன்,
10:15 நீங்க ஸ்டுடியோக்கு வாங்க சொன்ன அவங்க ஸ்டுடியோக்கு உள்ளே வருகின்ற பொழுது சரியா 10:14. அப்ப கேட்டா இல்ல சார், நேரம் தவறாமை என்பது என்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்று சொல்லுகின்றார். அப்படிதான் இருக்கணும். அதனால சொல்லும் செயலும் ஒன்றாக இணைந்து சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய முத்து பெரியசாமி அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். இது பிபிசி தமிழா வழங்கி இருக்கின்ற சிகரம் தொடு சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு அழைப்பாளருக்கு அன்பும் வணக்கமும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மகிழுள் அன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்குற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?